ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம். நம்ம வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு துவைச்சிட்ருப்போம். ஆனால் அந்த துணியெலாம் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா வாஷிங் மிஷினில் அடிக்கடி துவைக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா வாரம் துணியை வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு துவைக்கிறதா இருந்தாலும் சரி, டெய்லியும் துவைக்கிறதா இருந்தாலும் சரி. இதே இது வந்து சில குரூப்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. வலி என்றால் காதலின் வழி தான் வலிகளின் பெரிதா அப்படின்ட்டு. அவங்கள மண்டேலே அடித்து வாரம் உட்காந்து துணியை துவைச்சி போடுறோம் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வந்து காசு கொடுத்து துவைப்பாங்க. ஸோ அந்த காசு கொடுத்து துவைக்கிறது அதுக்கு மேலே கஷ்டம். ஏன்னா காசு கட்டணும். இப்போ வந்து டால்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வச்சு நம்மளோட துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனோட சைஸ் தான். ஜஸ்ட் 350 கிராம்ஸ் வெயிட் தான் இருக்கும். நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு துவைக்கணும் அப்படிங்கிற கஷ்டமே இருக்காது. இதை ஈஸியாக பேக்கில் தூக்கி போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை எப்படி துவைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு துவைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை தேய்க்க தேவையில்லை, புளிய தேவையில்லை. அதே மாதிரி இதில் கலரும் போகாது. அதே மாதிரி இது புது துணியை எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் டால்ஃபி அப்படிங்கிற அந்த மிஷினை தூக்கி உள்ளே போட்டு அது மேலே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் துணியை போட்டு அதுக்கு மேலே டிடர்ஜென்ட் போட்டுட்டு 30 to 40 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணி வந்து அழுக்கெல்லாம் போயிட்டு துவைச்ச துணி வந்து ரெடி ஆயிரும். துவைச்ச துணி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படி இருக்கும். என்னடா சோப் காட்டுறியா, கஷ்டப்பட்டு கையில் துணியை துவைச்சாலே அழுக்கு போக மாட்டேங்குது, நீ சும்மா ஊற வச்சாலே அழுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது நிஜமாவே நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து MPI அல்ட்ராசோனிக் லேபரேட்டரி அப்படிங்கிற சுவிட்சர்லாண்டில் இருக்கிற இன்ஜினியரிங் லேபரேட்டரியில் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் தான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் பாக்கெட் வாஷிங் மிஷின். ஸோ இந்த பாக்கெட் வாஷிங் மிஷினில் இருக்கிறது டிரான்ஸ்டியூசர் அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ இந்த டிரான்ஸ்டியூசர் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா மியோலி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது போய் துணியில் படுறதுக்கு முன்னாடி ஹை ப்ரெஷர் பபுள்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது ரொம்பவே அழுத்தமான ஒரு பபுள்ஸை வந்து தண்ணியிலேருந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பபுள்ஸ்லாம் போயிட்டு இது அழுக்கு மேலே பட்டுச்சு அப்படின்னா இந்த அழுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து துணி க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.